என்னங்க, யாராவது வரணுமா? இல்ல இல்ல, யாரையும் தேடுற மாதிரி இருந்தது. இல்ல சும்மாதான். வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்களான்னு பாக்குறேன். தேவா நிச்சயமா வருவாங்க. வாங்க ராதிகா, வீணா பிடிவாதம் பிடிச்சு நீங்க எல்லாருடைய வாழ்க்கையையும் அழிக்க பாக்குறீங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் உங்க மேல பெரிய அளவுல மரியாதை வச்சிருந்தேன். நீங்களா வந்து ஏன் தேவா கிட்ட தானா நடந்த உண்மையை வாய்விட்டு சொல்லக்கூடாது? இப்ப தேவாவுடைய வாழ்க்கையே ரொம்ப இருண்டு போயிருக்கு. ஆனா நீங்க வேற ஒரு வீட்டுல வேற ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆனா நாங்க தேவா கூடவே இருந்து அவ படுற வேதனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும் போதெல்லாம் நான் தவிக்கிறேன். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் உங்க கால்ல கூட விழ தயாரா இருக்கேன். ஆனா தேவாவை இப்படி பாக்குற சக்தி எனக்கு இதுக்கு மேலேயும் இல்ல. நில்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு எப்படி அவர் சந்தோஷம் முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கும். நான் சொல்ல போற உண்மையிலதான் அவருக்கு சந்தோஷம் இருக்கும்னா நான் கண்டிப்பா அந்த உண்மையை அவர்கிட்ட சொல்றேன். ஆனா அதுக்கு சரியான சமயம் வரணும்ல. இப்ப வாங்க, இப்ப வந்து சொல்லுங்க. என் கூட நீங்க அந்த வீட்டுக்கு வாங்க. எப்போ சரியான சமயம் நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லிடுங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். தயவு செஞ்சு என் கூட வாங்க ராதிகா, வாங்க. ஐயா, நாம யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாக குண்டத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அதுக்கு நவரத்னம் ரொம்ப தேவை. அதான் நீங்க அனுப்புனீங்களே, இன்னும் வரலையே அவரு. ஒரு நிமிஷம், தேவா போயிருக்கான், வந்துடுவான். இதோ தேவா வந்துட்டா. இந்தாங்க வந்துடுச்சு. சரி, ஆரம்பிச்சிடலாம். सवाभ्यंतर शुचि ओम पूर्णात् पुंडरीकाच्च पूर्णात् पुंडरीकाच्च पूर्णातु ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वासाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमस्तुते। ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। देवस्य வாங்க ராதிகா. धियो यो नः प्रचोदयात्। ओम भूर्भुवः स्वः
வாங்க, என்னாச்சு? நான் சொன்னது நினைவு இருக்கட்டும். நீங்களே எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. நேரம் வரும்போது நானே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இல்ல ஆனா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் கண்ணனை சாட்சியா வச்சு சொல்லியிருக்கேன்ல. வாங்க. प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. இப்ப திலகம் வைக்க போறோம். எல்லாரும் எழுந்துருங்க. அப்பா, मंगलाय तनो हरिः. பண்டிட் ஐயா, இப்போ உங்க கையாலேயே நீங்க அந்த திலகத்தை வைக்கலாம். உங்க கையாலே நீங்க அந்த திலகத்தை வச்சீங்கன்னா உங்க பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறதா அர்த்தம். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमोस्तुते. मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वज मंगलम पुंडरीकाक्ष मंगलाय तनोहरे सर्वदा सर्वकारेषु नास्ति तेषां मंगलम येषामित्यस्तु भगवानाङ्गलाय तनो. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. मंगलम भगवान विष्णु.
மகா பண்டிதர் தேவாவுக்கு, 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 மகா பண்டிதர் தேவாவுக்கு. ஏன் அப்பா இப்படி பண்ணாரு? காரணமா தான் பண்ணிருக்காரு. தெய்வாதான் இனிமே இந்த தர்மஸ்தலாவை கட்டுறதுக்கான அதிகாரி. இப்பதான் உண்மையிலேயே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த முடிவை தேவாவை கேட்காமயே செஞ்சிட்டானே. அந்த கடவுள் தான் அவனை இப்படி எல்லாம் செய்ய வச்சிருக்கான். பெரியப்பா, பெரியப்பா, என்ன இதெல்லாம்? என்ன பெரியப்பா இது? ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாரும் முன்னாடி என்ன எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? ஏன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? அர்ஜுன் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அவனை தயாராக சொல்லிட்டு எதுக்காக உங்க முடிவை மாத்துறீங்க? பெரிய இடத்துல உட்கார வைக்கிறதா அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில் இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே. அவமானப்படுத்துறது நான் இல்லைன்னு உனக்கு தெரியும் அர்ஜுன். அவமானப்படுத்துறது நீதான் உனக்கு தெரியாத அர்ஜுன். நான் என்ன அவமானப்படுத்தினேன்? நம்ம பரம்பரையே அவமானப்படுத்தியிருக்க. நம்ம குலத்துக்கே இந்த கோவிலுக்கே அவமானம். தேவா இந்த பொறுப்பை ஏற்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வெளிப்படையா பேசுறது ஒரு வகையில நல்லதாவே போச்சு. நிச்சயமா அவன் என் நம்பிக்கையை வீணாக்கல. ஆனா நீ அர்ஜுன் என் நம்பிக்கையை தகர்த்து உடைச்சிட்ட. நம்பிக்கையை தகர்த்துட்ட, ஏமாத்திட்ட, இப்படி அவமானப்படுத்திட்ட. இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? கொஞ்சம் புரியுத மாதிரி தான் சொல்லுங்களேன். உன் பையனையே கேளு, புரியுற மாதிரி சொல்லுவான். அவனுக்கே உண்மை தெரியாம இருக்கலாம். நேத்து ராத்திரி அவனை நான் கோயிலுக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்த்தேன். கோவில் கிட்ட பாத்தீங்களா? அர்ஜுன், நேத்து ராத்திரி நீ கோவிலுக்கு போயிருந்தியா? என்ன பாக்குறீங்க? ஏன் நிக்கிறீங்க? இங்க நாடகமா போடுறாங்க. போங்க. இது உங்க பிரச்சனை இல்ல, எங்க பிரச்சனை. உன குடும்பத்தோட வேடிக்கை பார்க்க வந்துருவீங்களா? மொத்தமா போங்க.
நான் எதுக்காக இதை செஞ்சேன்னு நீயும் யோசிக்கிற இல்ல? காரணத்தோடு தான் பண்ண வைஷாலி. நம்ம தேவாவை தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த பொறுப்பை ஒப்படைக்க என் மனசு சம்மதிக்கல. எனக்கு நல்லா தெரியுங்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நிச்சயம் அதுல ஒரு காரணம் இருக்கும். ஆனா தேவா அப்படி. வைஷாலி, இந்த விஷயத்துல தேவாக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தேவா என்னோட இந்த முடிவை ஏத்துக்குவான். நிச்சயமா அவங்க அப்பாவோட நிலைமையை அவனால உணர முடியும். மகா பண்டிதர் தேவாவுக்கு, 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 மகா பண்டிதர் தேவாவுக்கு. இப்ப பெரியவங்க எல்லாரையும் நிக்க வச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. அப்பதான் எல்லாமே முழுமை அடையும். நல்லா இருப்பா. அந்த கடவுள் உன்னோட பொறுப்பை நிறைவேற்ற உனக்கு உதவியா இருப்பார். இது வெறும் பொறுப்பு மட்டும் இல்ல, உன் குடும்ப கௌரவம். நீயும் உங்க அப்பா மாதிரி இந்த புரோகிதர் பரம்பரையை கட்டி காப்பாத்திட்டு வரணும். எந்த குறையும் இல்லாம எல்லாரையும் காப்பாத்தணும். போப்பா, போய் உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அந்த கடவுள் உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்து அருள்வார். என்னோட இந்த முடிவை நீ ஏத்துக்குவேன்னு நான் நம்புறேன். அப்போ ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். திடீர்னு ஏன்பா இப்படி செஞ்சீங்க? நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கலன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நான் தான் சொன்னேன் இல்ல, நான் அமெரிக்கா போக விரும்புறேன், இனிமேலே என் கரியரை மாத்தி அமைச்சுக்க போறேன்னு சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி நீங்க இப்படி ஏன் பண்ணீங்கப்பா? ஏன் என் வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? தேவா அப்பா கிட்ட நீங்க பாட்டுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே. நீங்களே உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி இவ்வளவு பெரிய பாரத்தை என் மேல வச்சிட்டீங்களேப்பா. எனக்கு பிடிக்குதா பிடிக்குதாங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? இங்க பாரு தேவா, அவரை பேச விடுங்க. அவர் தான் உரிமைக்காக பேசுறாரு. உங்களுக்கு அவ்வளவு பிடிவாதமாப்பா? உங்களுக்காக நான் என் வாழ்க்கையை பாழாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் என் விருப்பப்படி தான் வாழ்ந்திருக்கேன். உங்க விருப்பத்துக்காக இந்த முடிவை எப்படி என்னால கண்ணை மூடிட்டு ஏத்துக்க முடியும்பா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே நான் எடுத்த முடிவில் இருந்து நான் மாற விரும்பல. நீங்க உங்களோட இந்த பரம்பரை, அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ட்ரஸ்டோட பொறுப்பு யாருக்காகவும் நான் மாற விரும்பல. என்னோட உணர்வுகளை யாருக்காகவும் எப்பவும் நான் விட்டு கொடுக்க விரும்பல.
வாசு, டாக்டர் சீக்கிரம் கூப்பிடு. வேண்டாம், டாக்டரை கூப்பிட வேண்டாம். தேவா, உன்னால எப்படி உன்னுடைய முடிவை தள்ளி போட முடியாதோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கை முடிவையும் என்னால தள்ளி போட முடியாது. அதை யாரும் தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. அம்மா, அப்பா ஏன் இப்படி சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரொம்ப பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா. எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. நீ துடிக்கிறத பார்க்கும்போது, உன் கண்ணில் தண்ணி வர்றத பார்க்கும்போது என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு தெரியுது. இத பாரு தேவா, இப்ப கூட என் மனசுல பட்டதுனால்தான் திடீர்னு இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். இல்லனா நான் பண்ணிருக்க மாட்டேன். அப்படி இல்ல, பேசாதீங்க. தேவா சம்மதிப்பா. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் தேவா சம்மதிப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நீங்க இல்லாம எங்களால இங்க இருக்க முடியாதுப்பா. நான் என்ன செய்யணும்? எனக்கு இது தவிர வேற வழி தெரியலப்பா.